இந்த 2 பிக்சர் டைல்ஸோட விலைய சென்னையில் கேட்டப்ப 20,000 25,000 வரை சொன்னாங்க. ஆனால் நான் இந்த 2 டைல்ஸையும் சேர்த்து வெறும் 9,200க்கு தான் வாங்கினேன். அதாவது கிட்டத்தட்ட பாதி விலை. எப்படி இவ்வளோ குறைஞ்ச விலைக்கு வாங்கினேன், எங்கே வாங்கினேன், என்னென்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணேன், சாமி பட டைல்ஸ் வைக்கும்போது என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும், விநாயகரும் கிருஷ்ணரும் எப்படி தங்களோட ஆசீர்வாதத்தோடு நம்ம வீட்டுக்கு வந்தாங்க, இந்த டைல்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இன்ஸ்டாலேஷன் எப்படி நடந்தது, இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடு கட்டி முடிக்கிற ஸ்டேஜில் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டு இருந்துச்சு. வீடு இன்னும் முழுசாக ஆகாத மாதிரியும் ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி தோணிகிட்டே இருந்துச்சு. அப்போ தான் வீட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் வேணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக சாமி படங்களை வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஆனால் சாமி படம்னா பெயிண்டிங் அப்படின்னு ஃப்ரேமாக மாட்டி வைக்காமல் எனக்கு விருப்பம் இல்லை. வீட்டில் ஒரு நிரந்தரமான அங்கமாக வீட்டோட ஸ்ட்ரக்சரில் கலந்துருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அப்போ தான் எனக்கு பிக்சர் டைல்ஸ் வைக்கலான்னு நம்ம முடிவு பண்ணோம். அப்போ அதுக்காக வானகரம், மதுரை வாயில் அப்படின்னு அதுக்கு சுற்றி உள்ள நிறைய டைல்ஸ் ஷாப்ஸ்க்கெல்லாம் போனோம். சில கடைகளில் டிசைன் பிடிக்கல, சில கடையில் டிசைன் நல்லா இருந்தாலும் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்போது தான் நான் ஆன்லைனில் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். குஜராத்தில் உள்ள மோபி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு டீலரோட காண்டாக்ட் எனக்கு கிடச்சிது. அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்கிற ஒரு சின்ன சிட்டி. ஆனால் இந்த சிட்டி தான் இந்தியாவில் டைல்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் நம்பர் 1. நீங்கள் வாழ்க்கையில் பார்த்த வாங்கின ஃப்ளோர் டைல், வால் டைல், டெக்கரேட்டிவ் டைல் எல்லாமே பெரும்பாலானவை மோர்பிலேருந்து வந்தவை தான். நான் டைரெக்டாக ஒரு டீலர்கிட்ட காண்டாக்ட் பண்ணேன், பேசினேன், ஃபோட்டோஸ் பார்த்தேன், சாம்பிள்ஸ் கேட்டேன், விலை கம்பேர் பண்ணேன். அதே டைல்ஸ் சென்னையில் 12,000 கேட்குறாங்க, அங்கே 4,000 கொடுக்குறாங்க. ஒரே டைல், ஒரே குவாலிட்டி, 3 மடங்கு விலை வித்தியாசம். நான் ஆர்டர் அங்கேயே பண்ணிட்டேன். முதல்ல விநாயகர் டைல்ஸ் வீட்டுக்கு வெளியில் ஒட்டினோம். இது 4க்கு 2 சைஸ் மேட் ஃபினிஷிங் டைல், பெயிண்டிங் ஸ்டைல். நான் மேட் ஃபினிஷிங் சூஸ் பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இந்த டைல்ஸை நம்ம வெளியில் ஒட்டுறோம். கிளாஸி டைல்ஸ் போட்டால் வெயிலையும் மழையிலையும் ஃபேட் ஆகிடும். ஆனால் மேட்டாக இருந்தால் யூவி ரெசிஸ்டர், கலர் ஃபேட் ஆகாது. ஆனால் நான் இதை சூஸ் பண்ணதுக்கு இன்னொரு மெயின் ரீசனும் இருக்குது. இது பெயிண்டிங் ஸ்டைலாக இருந்தாலும் ஒரு எம்போசிங் மாதிரியான ஸ்டைலு. ஸோ எம்போசிங் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகும். ஆனால் பெயிண்டிங் ஸ்டைலுங்கிறதுல கொஞ்சம் காசு கம்மி. ஆனால் எட்டையிலேருந்து பார்த்தா கொஞ்சம் எம்போஸ் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்குது. அதனால் நான் இந்த பெயிண்டிங்கை சூஸ் பண்ணேன். வீட்டுக்குள்ளே வந்ததுமே கிழக்கு வாசலை பார்த்த மாதிரி ஒரு கிருஷ்ணர் டைலு. இது 4க்கு 2 சைஸ். இது கிறிஸ்டலின் ஃபினிஷ், கிளாஸி, ரொம்ப ஷைனாக இருக்கும். இதை நான் உள்ள இண்டோரில் போட்டிருக்கேன். ஏன்னா இண்டோர் லைட்டிங்கில் இந்த கிளாஸி ஃபினிஷ் ரொம்ப அழகாக ரெஃப்ளெக்ட் ஆகும். இந்த லைட் விழும்போது எப்படி மின்னுதுன்னு பாருங்கள். நேரடியாக டெம்பிளில் இருக்கிற பெயிண்டிங் மாதிரி தெரியுது. ஆனால் இது ஒரு டைலு. 4,900க்கு இதை நான் வாங்கினேன். சென்னையில் இந்த குவாலிட்டி டைல் மினிமம் 15,000 to 20,000 கேட்குறாங்க. இதோட ஃபினிஷிங் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. நைட்டு வார்ம் லைட்டில் ரொம்ப கிளிட்டர் ஆகுது. மார்னிங் சன்லைட்லேயுமே நல்ல ஷைனியாக தெரியுது. இந்த 2 குவாலிட்டி டைலுமே 9,200லேயே முடிஞ்சிடுச்சு. இப்போ 3rd புத்தா டைல். இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. நான் ஆர்டர் பண்ணது 4க்கு 3 சைஸ். ஆனால் டெலிவரி ஆனது 4க்கு 4 ராங் சைஸ். டீலர்கிட்ட சொன்னோம், உடனே அக்செப்ட் பண்ணிட்டு ரீப்ளேஸ்மெண்ட்க்கு அக்ரி பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த டைல் எம்போஸ்டு டிசைன், ரைஸ்டு ஒர்க்கு, டச் பண்ணால் ஃபீல் ஆகும். இது மெட்டாலிக் கிறிஸ்டலைன் ஃபினிஷ். லைட் விழுந்தால் நல்லா ஷைன் ஆகும். சென்னையில் இதே 3 30,000 to 37,000 வரைக்கும் வந்திருக்கோம். நான் சேவ் பண்ணது மினிமம் 17,000. அதுவும் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் இல்லாமல். என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன், மோர்பியில் குவாலிட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நிறைய வெரைட்டி அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிசைன்ஸ் ரொம்ப அதிகம். அப்புறம் இந்த மாதிரி பார்டர் கட்டணும் அப்படின்னா மேஸ்திரி கிட்ட சொல்லி கரெக்டாக அளவு சூஸ் பண்ணி ஃபீட்டில் இல்லாமல் எம்எம்மில் அளவு எடுத்து ஒரே ஒரு நூல் அளவு மட்டும் விட்டுட்டு டைல்ஸ்க்கு நம்ம இது மாதிரி பார்டர் கட்டி விட்டுறணும். ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், யூஷுவலாக 10 to 15 டேஸ் டெலிவரிக்கு ஆகும். ஆனால் இப்போது சிலிண்டர் பற்றாக்குறையால் டைல்ஸ் மேனுஃபேக்சரிங் டிலே ஆகிருக்கு. அதனால் ஒரு 2 months ப்ரியரே நீங்கள் ஆர்டர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். டைல்ஸ் ஒட்டும்போது ஒயிட் சிமெண்ட் யூஸ் பண்ணாதீங்க, ஒயிட் அடேசிவ் யூஸ் பண்ணுங்கள். பிக்சர் டைல்ஸ் ஒட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நடுவில் இருக்க இமேஜுக்கு டேமேஜ் ஆகாத மாதிரி சைடில் க்ரவுட் லைனாக இருக்கட்டும், இல்லை பட்டி பார்க்கும் போதும் அந்த பட்டி பார்க்க தேய்க்கும் போது கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. எங்களதில் கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் ஆகிருக்கு சைடில். அது பட்டி பார்க்கும் போதா இல்லை டைல்ஸ் ஒட்டும் போதான்னு தெரியல. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக முடிஞ்சால் ஏதாவது நியூஸ் பேப்பர் மாதிரி நடுவில் இருக்க இமேஜை ஒட்டிட்டு சைடில் க்ரவுட் லைன் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எக்ஸ்டீரியரில் போடுற டைல்ஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணதும் நானோ கோட்டிங் இல்லைனா டைல் சீலர் போடுங்க. டஸ்ட்டு பொல்யூஷன் எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரை ஃபிட் பண்ணுங்கள். அடோசிவ் இல்லாமல் வாலில் வச்சு பாருங்கள், லெவல் சரியாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஒர்க்கு பண்ணதுக்கப்புறமா கரெக்ட் பண்ணுறது கஷ்டம்.
கிருஷ்ணரும் விநாயகரும் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு சில எதிர்பாராத சந்தோஷங்களும் நல்ல விஷயங்களும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அது வெறும் கோயின்சிடென்ஸாக இல்லை பிளெஸ்ஸிங்கானு எங்களுக்கு சொல்ல தெரியல. ஆனால் அந்த நல்ல மாற்றங்களை நாங்கள் உணர ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சந்தோஷமான தருணங்களையும் எங்களுக்கு கிடைச்ச நல்ல செய்திகளையும் அடுத்தடுத்து வர வீடியோக்களில் ஷேர் பண்ணுறோம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட கனெக்டில் இருங்க. மறக்காமல் இந்த 3 டைலில் எது உங்களோட ஃபேவரட் டைல்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.